லவ் மேரேஜ் பண்ண ஒரு கப்புளுக்கு மேரேஜ்க்கு அப்புறமா ஃபிசிக்கலி இன்டிமேட்டாக இருக்க முடியல. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இந்த கப்பலை நான் ஆக்சுவலாக உட்காந்து கிளினிக்கில் பார்க்கும்போது எனக்கு மேரேஜ் முன்னாடி எல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு, ஈவன் வி ஆர் ஃபிசிக்கலி ஆக்டிவ். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கிட்ட போகணுன்ற அந்த ஃபீலிங்கே வரல, அந்த இன்ட்ரெஸ்ட் வரல, மைண்டில் வந்து அந்த செக்ஷுவல் தாட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்டோம். ஸோ எதனால் இது இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா மேபி ஹார்மோனல் ரீசன்ஸாக இருக்கலாம், ஆர் அவங்களோட பாடியில் மேபி கொஞ்சம் சேஞ்சஸ், டயபெட்டிஸ், ஹார்மோனல் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்திருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட டீட்டெயிலாக பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு மேரேஜ்க்கு அப்புறமா நிறைய ப்ரெஷர். ஸோ லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனாலேயே ப்ரெஷர் ப்ளஸ் சோஷியல் ப்ரெஷர், அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அவரால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அண்ட் he also felt his erections are not good. இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து கவுன்சிலிங் ப்ளஸ் கொஞ்சம் மெடிசன்ஸ் ப்ளஸ் அவங்களோட கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, கப்பில் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு கவுன்சிலிங் பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றொன்னா பண்ணதுக்கு அப்புறமா slowly he changed and now this couple is happy. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா எஸ், இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமல் டிலே ஆகி அதுலேயே இந்த கப்பலுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே நடக்க வாய்ப்பு இருக்கு.